இப்போது நாம் சில ஆங்கில வாக்கியங்களை கற்றுக்கொள்வோம். தி யூத் விங் ஆர்கனைஸ்ட் அ பொலிட்டிக்கல் செமினார். இளைஞர் பிரிவு அரசியல் கருத்தரங்கை நடத்தியது. வாவ், ஆஹா. We watched a movie. நாங்கள் ஒரு திரைப்படம் பார்த்தோம். Let us review the budget once again. செலவு திட்டத்தை மீண்டும் ஒருமுறை பரிசீலிப்போம். Write in pencil. பென்சிலால் எழுது. She studied hard, so she passed the exam. அவள் கடினமாக படித்தாள், ஆகையால் தேர்வில் தேர்ச்சி பெற்றாள். It is rainy. மழையாக உள்ளது. I haven't finished yet. நான் இன்னும் முடிக்கவில்லை. The leader appealed for unity among citizens. குடிமக்களிடையே ஒற்றுமைக்காக தலைவர் அழைப்பு விடுத்தார். A movie is being watched by us. ஒரு திரைப்படம் எங்களால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Transparency and accountability are essential in governance. நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புணர்வும் அவசியம். Since you are here, you can help me. நீங்கள் இங்கே இருப்பதால் எனக்கு உதவலாம். She left early because she had an appointment. அவளுக்கு நேர்காணல் இருந்ததால் அவள் சீக்கிரம் புறப்பட்டாள். I am ready. நான் தயாராக இருக்கிறேன். Although he tried many times, he did not give up. அவர் பலமுறை முயன்றிருந்தாலும் கைவிடவில்லை. I tried but failed. நான் முயற்சித்தேன் ஆனால் தோல்வியடைந்தேன். Your performance has improved a lot this month. இந்த மாதம் உங்கள் செயல்திறன் மிகவும் மேம்பட்டுள்ளது. Do you have this in blue? இது நீல நிறத்தில் உள்ளதா? Neither answer is correct. இரண்டு பதில்களும் சரியல்ல. Happy New Year. புத்தாண்டு வாழ்த்துக்கள். It was raining so we stayed home. மழை பெய்ததால் நாங்கள் வீட்டில் தங்கினோம். No. இல்லை. Can you repeat that? நீங்கள் அதை மீண்டும் சொல்ல முடியுமா? What would you like to eat tonight? இன்று இரவு நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள்? I need help. எனக்கு உதவி தேவை. She has read a book. அவள் ஒரு புத்தகம் படித்துவிட்டாள். Although the exam was tough, he scored good marks. தேர்வு கடினமாக இருந்தாலும் அவர் நல்ல மதிப்பெண்கள் பெற்றார். I am confident about my performance. என் செயல்திறன் குறித்து எனக்கு நம்பிக்கை உள்ளது. A movie will have been watched by us. ஒரு திரைப்படம் எங்களால் பார்க்கப்பட்டிருக்கும். I will update the spreadsheet right away. நான் உடனே அட்டவணையை புதுப்பிக்கிறேன். I have one sister. எனக்கு ஒரு சகோதரி உள்ளார். This month. இந்த மாதம். Can you show me? நீங்கள் எனக்கு காட்ட முடியுமா? It is very quiet. இது மிகவும் அமைதியாக உள்ளது. Are you okay? நீங்கள் நலமா? Hurry up. சீக்கிரம் வாருங்கள். People are demanding better infrastructure. மக்கள் சிறந்த உட்கட்டமைப்பை கோருகின்றனர். Thanks a lot. ரொம்ப நன்றி. She taught English. அவள் ஆங்கிலம் கற்பித்தாள். I like you. நான் உன்னை விரும்புகிறேன். You are funny. நீங்கள் வேடிக்கையானவர். I will complete the task before evening. மாலைக்கு முன் பணியை முடிப்பேன். I like tea and coffee. எனக்கு தேநீர் மற்றும் காபி பிடிக்கும். Can you help me? நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? That is a chair. அது ஒரு நாற்காலி. I will email you. நான் உங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்புவேன். The store is open every day except Sunday. ஞாயிறு தவிர ஒவ்வொரு நாளும் கடை திறந்திருக்கும். I need some water. எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும். The party formed a coalition government. கூட்டணி அரசை கட்சி அமைத்தது. What is your opinion about the new policy? புதிய கொள்கை குறித்து உங்கள் கருத்து என்ன? Quick review. The youth wing organized a political seminar. இளைஞர் பிரிவு அரசியல் கருத்தரங்கை நடத்தியது. Wow, ஆஹா. We watched a movie. நாங்கள் ஒரு திரைப்படம் பார்த்தோம். Let us review the budget once again. செலவு திட்டத்தை மீண்டும் ஒருமுறை பரிசீலிப்போம். Quick review. Write in pencil. பென்சிலால் எழுது. She studied hard, so she passed the exam. அவள் கடினமாக படித்தாள், ஆகையால் தேர்வில் தேர்ச்சி பெற்றாள். It is rainy. மழையாக உள்ளது. I haven't finished yet. நான் இன்னும் முடிக்கவில்லை. Quick review. The leader appealed for unity among citizens. குடிமக்களிடையே ஒற்றுமைக்காக தலைவர் அழைப்பு விடுத்தார். A movie is being watched by us. ஒரு திரைப்படம் எங்களால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Transparency and accountability are essential in governance. நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புணர்வும் அவசியம். Since you are here, you can help me. நீங்கள் இங்கே இருப்பதால் எனக்கு உதவலாம். Quick review. She left early because she had an appointment. அவளுக்கு நேர்காணல் இருந்ததால் அவள் சீக்கிரம் புறப்பட்டாள். I am ready. நான் தயாராக இருக்கிறேன். Although he tried many times, he did not give up. அவர் பலமுறை முயன்றிருந்தாலும் கைவிடவில்லை.
I tried but failed. நான் முயற்சித்தேன் ஆனால் தோல்வியடைந்தேன். Quick review. Your performance has improved a lot this month. இந்த மாதம் உங்கள் செயல்திறன் மிகவும் மேம்பட்டுள்ளது. Do you have this in blue? இது நீல நிறத்தில் உள்ளதா? Neither answer is correct. இரண்டு பதில்களும் சரியல்ல. Happy New Year. புத்தாண்டு வாழ்த்துக்கள். Quick review. It was raining so we stayed home. மழை பெய்ததால் நாங்கள் வீட்டில் தங்கினோம். No. இல்லை. Can you repeat that? நீங்கள் அதை மீண்டும் சொல்ல முடியுமா? What would you like to eat tonight? இன்று இரவு நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள்? Quick review. I need help. எனக்கு உதவி தேவை. She has read a book. அவள் ஒரு புத்தகம் படித்துவிட்டாள். Although the exam was tough, he scored good marks. தேர்வு கடினமாக இருந்தாலும் அவர் நல்ல மதிப்பெண்கள் பெற்றார். I am confident about my performance. என் செயல்திறன் குறித்து எனக்கு நம்பிக்கை உள்ளது. Quick review. A movie will have been watched by us. ஒரு திரைப்படம் எங்களால் பார்க்கப்பட்டிருக்கும். I will update the spreadsheet right away. நான் உடனே அட்டவணையை புதுப்பிக்கிறேன். I have one sister. எனக்கு ஒரு சகோதரி உள்ளார். This month. இந்த மாதம். Quick review. Can you show me? நீங்கள் எனக்கு காட்ட முடியுமா? It is very quiet. இது மிகவும் அமைதியாக உள்ளது. Are you okay? நீங்கள் நலமா? Hurry up. சீக்கிரம் வாருங்கள். Quick review. People are demanding better infrastructure. மக்கள் சிறந்த உட்கட்டமைப்பை கோருகின்றனர். Thanks a lot. ரொம்ப நன்றி. She taught English. அவள் ஆங்கிலம் கற்பித்தாள். I like you. நான் உன்னை விரும்புகிறேன். Quick review. You are funny. நீங்கள் வேடிக்கையானவர். I will complete the task before evening. மாலைக்கு முன் பணியை முடிப்பேன். I like tea and coffee. எனக்கு தேநீர் மற்றும் காபி பிடிக்கும். Can you help me? நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? Quick review. That is a chair. அது ஒரு நாற்காலி. I will email you. நான் உங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்புவேன். The store is open every day except Sunday. ஞாயிறு தவிர ஒவ்வொரு நாளும் கடை திறந்திருக்கும். I need some water. எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும். Quick review. The party formed a coalition government. கூட்டணி அரசை கட்சி அமைத்தது. What is your opinion about the new policy? புதிய கொள்கை குறித்து உங்கள் கருத்து என்ன? vocab king செயலியை இலவசமாக கூகுள் பிளே ஸ்டோர் இல் பதிவிறக்குங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது.